பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளதான வார்த்தைகள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். மீண்டுமாக வாசிக்கிறேன். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாய் ஆக. இங்கே நாம் இந்த மாதம் முழுவதிலும் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவருடைய புத்தகத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள், அவர் தேவ ஜனங்களோடு பேசின வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் சாமுவேலும் அபிஷேகமும் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். சாமுவேலும் அபிஷேகமும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கிருபையை பெற்றிருந்ததாக நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்படுதல் வெவ்வேறு காரியங்களுக்காய் அபிஷேகம் பண்ணப்படுதலை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயை கொண்டு நிறுவின போது, அப்பொழுது அதில் உள்ள பொருட்களும் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அதிலே உள்ளே சென்று பலியிடுகிற ஆசாரியர்களும் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அப்படியானால் அதற்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேக தைலம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கான பொருட்களும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விதத்தையும் மோசேக்கு கற்பித்து கொடுத்து, அந்த அபிஷேக தைலத்தை போல வேறே ஒரு தைலத்தை ஒருவரும் வேறே எந்த ஒரு காரியத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது என்று ஒரு திட்டமான ஒரு கட்டளையையும் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படியானால் ஒரு காரியத்திற்காக அல்லது தேவ மனுஷரை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு தைலமும் கூட அத்தனை விசேஷித்ததாய் இருக்கிறது என்று சொன்னால், அந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் எத்தனை விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்படியானால் அபிஷேகம் என்பது ஏதோ சில வார்த்தைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிறது மாத்திரம் அபிஷேகம் அல்ல, அல்லது ஆவிலே நிறைந்து கைகளை தட்டி உதைத்து அப்படி பெற்றுக் கொள்ளுகிறது மட்டும் அபிஷேகம் அல்ல. இந்த அபிஷேக தைலமே வேறொருவனும் அதை போல செய்யவும் கூடாது, வேறொருவனும் அதை வேறே காரியத்திற்கு உபயோகப்படுத்தவும் கூடாது என்று அந்த தைலத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்துவார் என்று சொன்னான். இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு அவருடைய ஆவியையே நம் மேலே ஊற்றி அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னான். அதுதான் இன்றைக்கு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேக தைலம். அன்றைக்கு வேறே தைலம், அது செய்யப்பட்ட முறை வேறு, அது கொடுக்கப்பட்ட அதற்கான கட்டளைகள் வேறு. ஆனால் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தின் காரியங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய ஆவியானவராலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மோசேயின் நாட்களிலே மோசே ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினான். பிரதான ஆசாரியனாய் ஆரோனுடைய குமாரரை நாட்களிலே அபிஷேகம் பண்ணினார். ஆனால் கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் என்னவென்று சொன்னால்,
ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதான ஒரு பெரிதான ஒரு அபிஷேக கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். தான் மட்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருந்தார். மோசேயும் அப்படிதான். கர்த்தர் அவரை அழைத்து இந்த ஜனங்களை கொண்டு வரும்போது அவரை மாத்திரம் அபிஷேகித்து அழைத்து கொண்டு வரவில்லை, அவர் மற்றவர்களை அபிஷேகிக்கிற ஒரு பணியை மோசேக்கு கொடுத்தார். அது ஆசாரியர்களின் அபிஷேகம். அது மோசேக்கு கொடுத்த ஒரு கிருபை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியை அந்த சிறு வயதிலேயே பொருத்தனை செய்யப்பட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகன் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டு அவரை தேவாலயத்திலேயே இறந்து விடும்படியாக கொண்டு வந்து விடப்பட்ட அந்த தீர்க்கதரிசியானவரை கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கிருபையை கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கீஸ் என்பவனின் கழுதைகளை தேடிக்கொண்டு அவன் குமாரனாகிய சவுல் போகிறதான வேளையிலே அந்த கழுதைகள் காணாமற் போனது. அதை தேடிக்கொண்டே போய் அதன் பின்பு இந்த கழுதைகள் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி கேட்பதற்காக போன சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 9:10. ஆனால் தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது தாவீதையும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை குறித்து இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான 3 காரியங்களை நாம் இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அழைப்பாயாக. முதலாவது காரியம் அழைப்பு. முதலாவது காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம், அழைப்பு. ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவன் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே கழுதைகளை தேடி போனதான சவுலை தான் ராஜாவாக சாமுவேலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாக அவருக்கு முந்தின நாளிலேயே அந்த காரியத்தை அவருக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினதினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இந்த சவுல் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர், நான் இந்நேரத்திலே ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை இந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக அதிபதியாக நீ அபிஷேகம் பண்ண கடவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சவுலுக்கும் ராஜாவின் அபிஷேகம் தான். ஆனால் அவன் அழைக்கப்படவில்லை, அவன் அனுப்பப்பட்டான். ஆண்டவரால் அவன் அனுப்பப்பட்டான். அனுப்பப்பட்டவனுக்கு இருந்த அபிஷேகம் கொஞ்ச நாட்களிலேயே அவனை விட்டு போய்விட்டது. அவன் கழுதைகளை தேடி போய் கழுதைகளுக்காக ஒரு தீர்க்கதரிசனம் கேட்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியை தேடி போனவன். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன், ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும்.
தேவ அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அனுப்பப்பட்டவர்களா அல்லது அழைக்கப்பட்டவர்களா என்று சொல்லி நாம் நம்மை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனால் தான் அனுப்பப்பட்டவன், தேவனால் தான் அழைக்கப்பட்டவன். ஆனால் அழைக்கப்பட்டவன் நிலைத்து நிற்க முடியும், அனுப்பப்பட்டவனால் நிலைத்து நிற்க முடியாது. ஏன் சிஸ்டர்? தேவனாலே தானே அனுப்பப்பட்டார் அவரு. ஏன் தேவனால் அனுப்பப்பட்டவன் நிலைத்திருக்க முடியாதா? தேவன் தானே அனுப்பினார். தேவன் ஒரு காரியம் நிறைவேறும்படியாக அனுப்புகிறார். அன்றைக்கு அந்த அதிகாரத்திலே, முந்தின அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, சவுல் தனக்கு மன்னிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த இடத்தை ஃபில் பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் இந்த மனுஷனை அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக அனுப்புகிறார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீதின் குடும்பத்தாரை கர்த்தர் அந்த பலி விருந்துக்கு ஈசாயை அழைப்பாயாக என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது விளங்கும் என்று நினைக்கிறேன். அனுப்பப்பட்டவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கும் தான் அனுப்பப்பட்டு, அது முடிந்த பின்பு அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிகிறது இல்லை. தேவனால் அனுப்பப்பட்டவன் தான். ஆனால் எதற்கு அனுப்பப்பட்டான்? ஜனங்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. ஜனங்கள் முறையிடுகிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளை கர்த்தர் எப்படி அந்த நியாயாதிபதிகளின் நாட்களிலே ஏற்படுத்தினாரோ, இந்த ஜனங்களை ஒவ்வொரு விரோதிகளின் கைகளிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த நேரத்திற்கு கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருஷங்கள் அமைதியாய் இருப்பார்கள். அதன் பின்பு மறுபடியும் ஜனங்கள் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அப்படித்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தையே பார்க்கும் பொழுது, தேவ ஜனங்களை பார்க்கும் பொழுதும் எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான். கிறிஸ்தவமும் அப்படித்தான் இருக்கிறது. வேதனையோடு கூட நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயமாய் இன்றைக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, ஆண்டவர் ஒரு உந்துதலை உண்டு பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று நாம் மறந்து விடக்கூடாது. நாம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. தேவனால் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். நாம் பிறந்த போது இந்த பூமிக்கு நாம் வந்தவர்கள். ஆனால் அந்த நேரத்திலே நான் பிறந்து விட்டேன், அதோடு என் வாழ்க்கை சாப்பிடுவதும் தூங்குவதும் முடிந்து விட்டது, நான் மரித்து விடுவேன். ஆனால் என் வாழ்க்கை அதோடு தான் நான் அனுப்பப்பட்டவனாக இருப்பேன். ஆனால் அழைக்கப்பட்டவளாக இருப்பேன் என்று சொன்னால், தேவ நீதியையும் தேவ காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர்களா. ஏனென்றால் தாவீதின் சந்ததியிலே தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார், இரட்சகராய். அப்படியானால் இந்த அபிஷேகம் நமக்கும் இருக்குமானால், இந்த இரட்சகரை நாம் இந்த உலகுக்கு எடுத்து சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த இரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளங்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா அடையாளங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களாக இருக்கிறது. அந்த வருகையின் அடையாளத்திலே நீங்களும் நானும் ஒரு அடையாளமாக மாறுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு அங்கு வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயனுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். அனுப்பப்படுகிறவன்
யார் யாரையோ கேட்டுதான் அந்த சவுல் அந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடித்துக் கொண்டான். தன் கழுதைகள் கிடைக்குமா என்று சொல்லி கேட்க வந்தான். அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அழைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவராய் இருப்பான் என்று சொன்னான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஊர் என்கிறதான கல்தேயருடைய தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர். அப்ப அழைத்து வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து, நாம் இருக்கிறதான இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கையை பிடித்து கொண்டு வருகிறது தான் அழைத்து வருகிறது. அழைத்து என்று சொன்னால், அழைப்பு என்பது அவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வருகிறது. எங்கே இருக்கிறோமோ அங்கேயே நாம் இருந்து விடாதபடிக்கு அந்த கல்தேயருடைய தேசம், அதுதான் பாபிலோன். அதுக்கு பின்பு தேவ ஜனங்கள் பாவம் செய்த போது அதிலே தான் சிறையிருப்பிலே 70 வருஷங்கள் இருந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலே 400 வருஷங்கள். இப்படி அடிமைகளாகவே இருக்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு காலாகாலமா இருந்தது போல இப்பொழுதும் அந்த காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே நாம் எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பாவ சேற்றிலே கடந்த நம்மை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இன்னும் நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஏன் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார்? இன்றைக்கும் நாம் அந்த கல்தேயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறோமா? சீயோன் குமாரத்தை, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீதான் அவிழ்த்து விட்டு விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்து விட்டேன். மீண்டும் நீ பாவம் செய்ததினால் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார், அதிலிருந்தும் விடுவித்தேன். மீண்டும் பாவம் செய்ததினால் மீண்டும் சிறையிருப்புதான் சீயோன் குமாரத்துக்கு. அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நாம் மீண்டும் 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 விழுந்து போகிற அனுபவம். விழுந்து போகிறதுனா பெரிய ஒரு பாவத்தை செய்து விழுந்து போகிறது அல்ல. விழுந்து போகிறது என்று சொன்னால், ஒருவேளை ஒரு விபச்சார பாவத்திலோ அல்லது பொய் சொல்லுகிறதிலோ கொலை காரியங்களிலோ ஏதோ கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருந்தோமே அதிலே மீண்டும் போய்விடுகிறதோ அல்ல. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரிலே எனக்கு ஒரு குறையுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படியானால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆதி அபிஷேகம் எங்கே? ஆதி ரட்சிப்பின் அனுபவம். நான் முன்பு பார்த்ததை இனி பார்க்க மாட்டேன், முன்பு செய்ததை நான் இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்த தீர்மானங்கள் எங்கே? இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலே வந்து, நான் உன்னை அழைத்து வந்தேன் அல்லவா, துக்கத்தோடு வந்து நிற்கிறார். இன்னைக்கு யாரோடு கர்த்தர் பேசுகிறார்? என்னோடு பேசுகிறார். நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். ஓ, எத்தனை நாட்கள் என்னுடைய வேத வாசிப்பு குறைந்து போய் கொண்டிருக்கிறது. உலக வழக்கில் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாய் மாறினது என்று. எப்படிங்க கழுதை கட்டெரும்பு அளவுக்கு மாறுகிறது என்று சொன்னால், ஒரே நாளிலே அல்ல. நேற்று 30 அதிகாரம் வாசிச்சேன், இன்றைக்கு வாசிக்கல என்பது அல்ல. நேற்று 30 வாசி, இன்னைக்கு 20 வாசி, நாளைக்கு 10, அடுத்த நாள் போயிடுச்சு என்னுடைய ஜீவியம். அதேதான், மணிக்கணக்காய் ஜீவித்தேன். ஆனால் இன்றைக்கு வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஊழியம் ஊழியம் என்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லையே என்று துக்கிக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் அழைத்து வந்தது என்று சொன்னான். அழைப்பு என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து அழைத்து வருகிறதாய் இருக்கிறது.
இரண்டாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தேன், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிற பாடலை நாம் பார்க்கிறோம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ஆனதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவை பெற்றவர்கள் நாம் அல்லவா? கிருபையினாலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். எதற்கு? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவருடைய பலத்தினால் நம்மை வழி நடத்தினாரே. நாம் அதை மறந்தவர்களாய் இன்றைக்கு ஜீவிக்கிறோமாம். கர்த்தாவே, உமது கிருபையை எனக்கு தாரும், நீர் கிருபையினாலே என்னை அழைத்து வந்தீர் என்பதை நான் மறந்து போகாதபடிக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 33:12, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் மன்னிக்க வேண்டும், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைப்பதானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அதுக்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகள், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. 17ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் முதலாவது கல்தேயருடைய அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து, விக்கிரக கோட்டைகளில் இருந்து, விழுந்து போன ஜீவியத்திலிருந்து நம்மை அழைத்து வருகிறவர். இரண்டாவது, கிருபையினாலே நம்மை அழைத்து வருகிறவர். மூன்றாவது, நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அழைத்து அறிந்திருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆகையால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லிதான் அழைத்து அறிந்திருக்கிறாருங்க. நாம் மறந்திருக்கிறோம். ஆகையால் தான் நமக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது, தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை உண்மையாகவே இந்த ஊழியத்திற்கு என்று அழைத்தாரோ, அவருடைய பிள்ளையாகும்படியாக என்னை அழைத்தாரோ, எனக்கு தெரியவில்லையே என்று ஒரு சந்தேகம் வருகிறதற்கு காரணம், நாம் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை மறந்திருக்கிறோம். நம்முடைய பெயரை சிலரால் ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட முடியாது, சரியாக கூட சொல்ல மாட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நாம் ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 3ஆம் 4ஆம் வசனத்திலே அங்கே ஒரு அந்நிய பெர்சிய ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள், உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன், நீ என்னை அறியாதிருந்த போதிலும், நீ என்னை அறியவில்லை, ஏனென்றால் நீ பெர்சிய ராஜா, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அந்நிய ராஜா, பெர்சிய ராஜா, அவருக்கே கர்த்தர் சொல்லும் போது, உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்து இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறாரே, பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை தான் முன் குறித்தார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தான் அழைத்திருக்கிறார் என்று ரோமர் 8:29-30 நாம் வாசிக்கிறோம். முன்னறிந்த தேவன் நம்மை முன்னறிந்து என்று சொல்லும் போது, அவர் எப்பொழுது ஆதி காலம் முதல் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அதை நமக்கு சொல்லுகிறார்.
ஆதி காலம் முதல். அப்படியானால் அவர் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். அப்ப அவர் நம்ம எல்லாம் முன் அறிந்து முன் குறித்து இருக்கிறாருங்க, நம்மை அழைப்பதற்கு முன்னதாக. எத்தனை நல்ல தேவன்! அவரை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70ஆம் 71ஆம் 72ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கரவல் ஆடுகளின் பின்னாக இருந்தது. தொழுவத்திலே ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை தெரிந்து கொண்டாராம், எடுத்தாராம். அங்கிருந்து தாவீதை தெரிந்து கொண்டு தொழுவங்கள் ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து கரவல் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அவனை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு. அப்ப ஏற்கனவே அவன் செய்த ஒரு வேலை என்னங்க? ஒரு மேய்ப்பனின் வேலை. ஆண்டவர் ஜனங்களை மேய்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆகையால் தான் ஆண்டவர் மீன் பிடிக்கிற சீஷர்களை அழைக்க போகும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுது தண்ணீரிலே வலையை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை அழைக்கிறேன், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை வசனம் என்கிற வலையை போட்டு ஜனங்களை ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சிஷ்யர்களை அழைத்தார். மத்தேயு ஆயத்துறையில ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசராக இருந்தார். ஓ, மீனவர்களை மாத்திரம் ஆண்டவர் அழைப்பாரோ? இல்லை இல்லை, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களையும் தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அங்கே நீங்கள் செய்கிற வேலையின் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கேற்ற ஒரு ஊழியத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்ன வேலையை நாம் செய்கிறோமோ அதுல எவ்வளவு உண்மையா, இங்கே அதை தான் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து. ஏனென்றால் அந்த ஆடுகளை என்ன செய்கிறான்? அவன் தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்க்கிறான். கரடிக்கும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் தன் ஆட்டு குட்டிகளை மீட்டெடுத்தவன். அது போனா என்ன, ஒரு ஆட்டுக்குட்டி தானே, என் ஜீவன் போகுமே என்று கவலைப்படவில்லை. அதை மீட்டெடுத்து உண்மையை கர்த்தர் பார்த்தார். ஆகையால் என் ஜனங்களையும் என்னை விட்டு ஓடி போகிற ஜனங்களையும் இவன் மீட்டெடுப்பான் என்று சொல்லிதான் இஸ்ரவேலின் ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல, அவன் வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தையே ரட்சிக்கும்படியாக அவனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்று சொன்னார். நாம் எங்கே இருக்கிறோமோ, என்ன வேலை செய்கிறோம்? ஓ, நான் ஒரு சாதாரண விவசாயி, அந்த விவசாயத்தை நான் உண்மையோடு கூட அந்த வேலையை செய்ய வேண்டும். ஓ, நான் ஒரு பெரிய ஆபீசர், அந்த ஆபீஸ்ல நான் உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். எங்கே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்? அந்த உண்மை, இருதயத்தின் உண்மையின்படி அவன் மேய்த்ததினாலேதான் ஜனங்களையும் அவன் மேய்ப்பான் என்று கர்த்தர் அந்த பெரிய பொறுப்பை அந்த கரங்களிலே கொடுத்தார். மட்டுமல்லாமல் தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கார். சிலருக்கு நல்ல பேசுகிற ஒரு திறமை, எனக்கெல்லாம் பேசுகிற திறமை கிடையவே கிடையாது. 1-to-1 பர்சன் இவாஞ்சலிசம் என்னாலே பண்ணவே முடியாது.
கொஞ்சம் எவ்வளவு நேரம் பிரயாணத்துல போனாலும் பக்கத்துல இருக்கிறவர்கள் யார் என்று கூட பார்க்காத ஒரு நபராய் தான் எவ்வளவோ வருடங்கள் இப்பொழுதுதான் நான் சிலரிடம் பேசுகிறதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு பல பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் இப்பொழுதுதான் அந்த கிருபை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவர்களோடு பேசுவது. ஆனால் சிலர் கொஞ்ச நேரம் பேசினாலும் அவர்களிடத்துல எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிவிடுவார். நல்ல திறமையான பேச்சாளர். அப்ப ஆண்டவர் அந்த திறமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். சும்மா பேசுகிறதுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவித்து விட வேண்டும், அதை உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி பலருக்கும் பல திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு ஆடுகளை சரியாய் திறமையாய் மேய்க்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்ததினாலேதான் அவனை ஆண்டவர் அந்த கரவலாடுகளின் பின்னாலே இருந்த மேய்ப்பனாகிய தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நம்ம எல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையை கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். நாம் அவரை அறியாதிருந்த போதும் அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து வந்தாரே. நாம் நம்முடைய அழைப்பிலே நாம் உண்மையும் திறமை உள்ளவர்களா? என்ன திறமை கொடுத்திருக்கு? ஒருத்தரும் சொல்ல முடியாது எனக்கு ஒண்ணுமே கிடையாது சிஸ்டர், நான் பிரயோஜனமற்றவள் அற்றவன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அதை உண்மையின்படியும் பிரயோஜனப்படும். அப்படியானால் இந்த அழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தது எப்படி? ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறவர். நாம் அவர் தலை, அவருடைய சரீரமாகிய அவயவங்கள். கை செய்கிற வேலையை கால் செய்யவே முடியாது. கைகளால் நாம் செய்கிறதை கால்களால் செய்ய முடியுமா? கை இல்லாதவர்கள் கால்களால் அதை பழகி கொண்டார்கள். கை இல்லாதவர்கள் கால்களினால் பெயிண்டிங் பண்ணுகிறதும் எழுதுகிறதும் இதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நம்மாலே செய்ய முடியுமா? கால்கள் இருக்கிறவர்கள், கைகள் இருக்கிறவர்கள் கால்கள் செய்கிற வேலை கையால் செய்ய முடியாது. கால் இல்லாதவர்கள் கைகளால் நகர்ந்து நடக்கிறார்கள். ஆனால் நம்ம எல்லாமே அவயவங்களும் இருக்கிறவர்கள் அந்த மாற்று அவயவங்களோடு வேலை செய்ய முடியாது. அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திறமையை அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ. அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பகிர்ந்துதான் கொடுத்திருக்கிறார். உங்களை மாதிரி என்னால பாட முடியாது ஐயா, உங்களால பாட முடியுது, எனக்கு அந்த தொண்டை இல்லை, எனக்கு இருக்கிற தொண்டையில நான் பாடணும், அவ்வளவுதான். என்னால சத்தமாவோ பேசவோ அல்லது சத்தமா பாடவோ முடியாது. எனக்கு மைக்கு தேவை. இது போன்னாலே நான் மிகவும் அருகாமையிலே வைத்து பேசுகிறேன். ஆனால் நான் வெளியிலே பேசும்போது கொஞ்ச நேரத்திலேயே இரும்ப ஆரம்பித்தது. அப்ப அந்த தொண்டை எனக்கு மிகவும் சின்ன தொண்டை தான். இப்ப என்னால அந்த அளவுக்கு சத்தமாய் பாடவோ சத்தமாய் பிரசங்கிக்கவோ முடியாது. எனக்கு ஒரு மைக்கு தேவை. ஆனால் ஒரு சிலருக்கு மைக் இல்லாமலேயே பாட முடியும், மைக் இல்லாமலேயே பிரசங்கிக்க முடியும். நல்ல தொண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா கர்த்தர் அவர்களுக்கு பகிர்ந்தது அப்படி. நான் அவர்களை பார்த்து பொறாமைப்படவோ எனக்கு அது இல்லை அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடங்கி ஏதோ ஒரு மூலையில கிடப்பதோ அல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிற தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் தேவன். கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியானால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்க? தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார்.
நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய சீஷராய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிட்டோம். சீஷரானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை சீஷராக்க வேண்டும். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28 கடைசி வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், சதா காலங்களில் இருப்பேன். வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட போங்க, ஆகையால் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, அநேகரை சீஷராக்குங்க, அவர்களுக்கு போதிங்க என்று சொல்லி எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையும் கொடுத்திருக்கிறார், பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்தும் இருக்கிறார். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்து இருக்க கடவன். ஆகையால் கர்த்தர் நம்மை கிருபையினாலே அழைத்து வந்தார். கரம் பிடித்து முதலாவது அழைத்து வந்தான், கிருபையினாலே அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். இப்பொழுது நமக்கு திறமைகளையும் உண்மையையும் பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் உண்மையை கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். திறமைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். ஆகையால் நான் அழைக்கப்பட்டவன் அல்ல என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவரும் தப்பித்துக் கொள்ளுவ முடியவே முடியாது. தேவராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நான் உனக்கு இந்த திறமைகளை கொடுத்தேன், நீ என்ன செய்தாய்? உன்னுடைய உண்மை என்ன? நீ என்ன செய்தாய்? ஐயோ ஆண்டவரே, நான் இந்த வேலை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோமானால் அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அந்த தாளந்தை புதைத்து வைத்தவனை போல நாம் மாறிவிட்டு ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுவோம், நான் உனக்கு 24 மணி நேரம் கொடுத்தேன், நீ நேரம் இல்லை என்று என்னிடத்திலே வந்து சொல்லுகிறாயா என்று கேட்டு பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று சொல்லிவிடுவார், ஊழியக்காரியே என்று சொல்லிவிடுவார். அந்த பெயரை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று ஒவ்வொருவரும், இன்றைக்கு பிரசங்கிக்கிற நானோ அல்லது முன்பு ஸ்தோத்திர ஆராதனை நடத்தினவரோ மாத்திரம் அல்ல, நம்முடைய போதகர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவரும் நாம் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவரவர்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் வருமளவும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2வது காரியத்தை சொல்கிறது, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன், கொடுப்பேன், கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நமக்கு அறிவிக்கிற தேவன், நம்முடைய பாதைகளை வழிகளை அறிவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் அறியாததும் நாம் தெரிந்து கொள்ளாததும் நமக்கு எட்டாததும், ஐயோ அந்த உயரத்துல இருக்கிற மேலே இருக்கிற காரியமா, எனக்கு அது எட்டாது, எனக்கு அது எட்டாது. ஆனால் அந்த எட்டாத காரியத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதை அறிவிக்கிறவர். அதை அறிவிக்கும் போது நாம் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து அவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா? முடியாதா? நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
நேரமில்லை என்று ஒருவரும் சாக்குபோக்கு செல்ல வேண்டாம். நம் பிரயாணத்துல இருக்கிறோமா, 1 மணி நேரம் பிரயாணமா, ஜெபிப்போம். அந்த நேரத்தை நாம் ஜெபத்திலே செலவழிப்போம். வண்டி ஓட்டிட்டு எப்படி சிஸ்டர் ஜெபிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும், அபிஷேகத்துல நிறைந்து வண்டியை ஓட்ட முடியும்? ஓட்டி பாருங்க. தேவ கிருபை நான் சொல்ல முடியும். நான் அதை செய்ததினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், செய்ய முடியும். அபிஷேகத்துல நிறைந்து வாகனத்தை ஓட்டி பாருங்க, எங்கேயும் மோத மாட்டீங்க. ஐயோ, வண்டியில போகும்போது அபிஷேகமா? என்ன சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? எதிர வண்டியில மோதணும்? மோதவே மோதாதுங்க, மோதவே மோதாது. தேவ கிருபை கொண்டு சொல்ல முடியும். 20 வருடங்கள் ஆண்டவர் எனக்கு அந்த 2 சக்கர வாகனத்தை ஓட்ட கிருபை தந்தார். எங்கேயும் மோதலங்க. என்னைதான் வந்து ஒருவன் மோதினான். ஆனால் சிறிய காயத்தோடு கூட தப்பித்துக் கொண்டேன். 2 முறை மோதப்பட்டேன். ஆனால் 2 முறையும் உயிர் பிழைத்தேன். காயங்கள் இல்லாமல் தப்பினேன். கர்த்தர் கிருபை தந்தார். அபிஷேகத்தோடு கூட எப்பொழுதும் இருக்க முடியும். நம்மை அழைத்த தேவன் நமக்கு அறிவிக்கிற தேவனாய், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்பா. அங்கே போய் ஈசாயின் வீட்டிலே அவர் இருக்கிறார். அங்கே நிற்கும்போது எல்லாரையும் அழைத்து அழைத்து அனுப்புகிறார். இல்லை 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுவேன், நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் அறிவித்தாரா இல்லையா? அந்த பலி விருந்துக்கு தாவீது அழைக்கப்படவில்லைங்க. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் சொல்லுகிறார், இல்ல, இன்னொரு மகன் இருக்கிறான். ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. ஆனால் அந்த விருந்திலே தாவீது இல்லை. அப்படி தள்ளப்பட்ட ஒரு கல்லும் விலக்கப்பட்ட ஒரு கல்லும் துரத்தப்பட்டவனுமாய் இருந்தவன் தான் தாவீது. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் அறிவிப்பேன் என்று சொன்னபோது இந்த 7 குமாரரும் இல்லை. இவர்கள் பார்ப்பதற்கு உயரமாய் யுத்த வீரர்களாய் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லை. இன்னொருவன் இருக்கிறான், அவனை அழைக்க சொல் என்று சொல்லி கேட்டு ஈசாய் சொல்லுகிறான், ஆமா ஆமா இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் நல்ல வஸ்திரம் தரித்தோ அங்கே அபிஷேகம் பண்ணப்படுவதற்கோ வரிசையில நிற்கவில்லையே. ஏன்? அவன் தள்ளப்பட்ட ஒரு கல். ஆனால் அந்த கல் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அவனை போய் அழைத்து வருகிற வரைக்கும் நான் போஜனம் பண்ணுவதில்லை என்று உட்கார்ந்து விட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவ்வளவு நேரம் எழுந்து நின்ற தீர்க்கதரிசி உட்கார்ந்து விட்டான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவனை குறித்து கர்த்தர் அறிவித்த உடனே உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான் என்று சொல்லும்போது நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி 12ஆம் வசனம் 1 சாமுவேல் 16:12 நாம் வாசிக்கும் பொழுது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அதுவரைக்கும் சாமுவேல் என்ன பண்ணாருங்க? உட்கார்ந்து இருந்தார். அவர் வரும் வரையிலும் நான் அபிஷேகம் பண்ணுவது இல்லை. இவ்வளவு நேரம் இந்த 7 குமாரரும் தானோ என்று நினைத்து நான் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அறிவித்திருக்கிறார், அவன் வரும் வரையிலே நான் உட்கார்ந்திருப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி உட்கார்ந்திருந்தார். அதுபோல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிக்க போகிறார். நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாத காரியத்தையும் ஆண்டவர் அறிவித்து அதை உங்களை செய்ய வைக்க போகிறார். அதில் வரைக்கும் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 100ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அமர்ந்திருங்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். நீங்கள் அறியாதது, குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே வழியிலே நடத்துவாராம். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அதை செய்கிற வரைக்கும்
ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால், அறிவித்து அதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடாது இருப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே உட்கார்ந்து விட்டான். ஆண்டவர் அறிவித்த பின்பு இன்னொருவன் இருக்கிறான், அவன் வரப்போகிறான், அவனை பார், அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார். அதுபோல நாமும் அமர்ந்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் எழுந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபித்து அந்த ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் நாம் எல்லாரும் ஒரு உன்னத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரணத்தோடு தான் உங்களை என்னை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பேர் சொல்லி அழைத்த தேவன், இவ்வளவு நாட்கள் ஆயிற்று, எனக்கு எந்த ஊழியமும் இல்லையே, எதுவும் இல்லையே, ஒரு காரியமும் என்னால் காண முடியவில்லை. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியை போய் நீ போய் பார்த்து வா என்று சொல்ற போது 7 முறை பார்க்கிறான். 7ஆம் முறை வந்து சொல்கிறான், கையளவு மேகம் காண்கிறேன் என்று சொல்லி அந்த கையளவு மேகத்தை பார்த்தவுடன் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார், அவங்க ரதத்தை பூட்டிக் கொண்டு நீர் வேகமாய் போகும், இப்பொழுது பெரு வெள்ளத்தின் இறைச்சலை நான் கேட்கிறேன் என்று. ஒரு சின்ன மேகம் தாங்க, ஆனால் பெரும் மழையின் இறைச்சலை கேட்டார் அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மேகம் தான் வரப்போகிறது. கர்த்தர் காரியங்களை அறிவிக்கும் போது அது எட்டாதது. ஓ, பெருமழை வருமா இந்த சின்ன மேகத்துக்கு? இட்ஸ் a passing clouds. ஓ, அது கடந்து போகிற ஒரு மேகம். அது கொஞ்சம் துளிகளை அங்கங்கே போட்டுட்டு தான் போவுங்க சின்ன மேகம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி காண்கிறது என்னங்க? பெருமழையின் இறைச்சல். ரதத்தை பூட்டி ஓடுகிறார் ஆகாப், அதுக்கு முன்னே ஓடுகிறார் எலியா தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலத்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே, அந்த உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிறார். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிப்பார். அவரை நோக்கி நாம் காத்திருக்கும் போது அவர் அறிவிக்கிற காரியம், அவர் நம்மை கைவிடாமல் அந்த பாதையிலே நம்மை நடத்துவார். குருடரை எப்படி நடத்துகிறார்? அவர்களுக்கு தெரியாத பாதை, தெரியாத வழி, அதெல்லாம் போய் நடத்தி அந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உண்டாக்குகிற வரைக்கும், அந்த செம்மையான பாதை வருகிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் அதை செய்கிற தேவன் நம்மை ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே நிரப்பவிருக்கிறார். கடைசியா இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. யாருக்காகங்க? எனக்காக. யாருக்காக? எனக்காக அபிஷேகம் பண்ண. ஜனங்களை ஆளுவதற்கு தான் ஒரு ராஜா. ஜனங்களை ஆளுகிற அந்த சவுல் ராஜா சரியாய் ஆளவில்லை. ஆகையால் நான் அவனை தள்ளிவிட்டேன். நீ துக்கப்படாதே, அவனை காட்டிலும் வேறொருவனை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் அவருக்காக அபிஷேகம் பண்ண போகிறாருங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவரே, என்னை உமக்காக, எந்த ஒரு மனுஷனுக்காக அல்ல, எந்த ஒரு ஊழியக்காரருக்காக அல்ல, ஊழியக்காரிக்காக அல்ல, எந்த ஒரு சபைக்காக, டினாமினேஷனுக்காக, யாருக்காகவும் அல்ல, எந்த ஸ்தாபனத்திற்காக அல்ல, எந்த ஒரு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக அல்ல, எதற்காகவும் அல்ல, எந்த ஒரு நபருக்காகவும் அல்ல, எனக்காக என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே அபிஷேகம் பண்ண போகிறார். ஆகையால் நாம் இந்த வேளையிலே கேட்டது விதமாக கர்த்தர் நம்மை கரம்பிடித்து அழைத்து, பேர் சொல்லி அழைத்து, நாம் அறியாதிருந்த காலத்திலும் நம்மை முன்னறிந்த தேவன், முன்குறித்து அழைத்த தேவன் நம்மை அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய், நம்முடைய திறமைகளை உபயோகிக்கிறவர்களாய் அழைத்து அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் என்ன நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவிக்க போகிறார்.
அது ஒருவேளை கையளவு மேகமாக இருக்கலாம். நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்திற்கான ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை இன்றைக்கே கூட சிலர் காண போகிறீர்கள். இன்றைக்கே சிலருக்கு சின்ன ஒரு மேக அளவு அடையாளம் காணப்பட போகிறது. அந்த சின்ன மேக அளவு அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பெரும் மழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அறிவித்ததற்காய், எனக்கு எட்டாத, எனக்கு அறியாத இந்த பெரிய காரியத்தை எனக்கு அறிவித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று இன்றைக்கு சொல்லுங்கள். வருங்காலங்களிலே கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிற விதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும். இதுவரையிலும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ததில்லையே, இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாய் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஊழியம் செய்கிறேன் ஆனால் இது போல நான் செய்ததில்லை என்று சொல்ல போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை வாஞ்சையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நான் செய்ததில்லை, இதுவரைக்கும் நான் செய்ததில்லை, இதுவரைக்கும் நான் செய்ததில்லை, இதுவரைக்கும் இந்த 3.5 வருஷம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மழையின் இறைச்சல் கேட்டதில்லை. ஒரு சின்ன மேகம் தான், ஆனால் இன்றைக்கு அந்த சின்ன மேகம் ஒரு பெரிய அபிஷேகமா அப்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நாளிலே காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த உன்னத அபிஷேகத்தை நாங்கள் காத்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி உமக்காக நாங்கள் இந்த பூமியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் வாழ்ந்து உமக்காக காரியங்களை சாதிக்க கிருபை தருவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.